ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா 2 நாளைக்கு முன்னாடி தீவிரமான மன உளைச்சல், ஏதோதோ சிந்தனைகள், காரணம் இல்லாமல் மனசனுடைய இயல்பே தானே, சம்பந்தம் இல்லாமல் இதிலிருந்து அது லிங்க் போட்டு அதை லிங்க் போட்டு இதை 3ஐயும் சம்பந்தப்படுத்தி அதை ஒரு பெரிய விவகாரமாக்கி நம்மளை ஒரு தொடர்ந்து உளைச்சல்லையே இருக்கும். அப்போ கந்தர் அனுபூதி முருகன் முன்னாடி உட்கார்ந்து பாடுறேன் வீட்டில். அதுல என்ன எரியாம ஒரு வார்த்தை வருது, இருத்தாள் வனச்சம் தரையென்று செய்வாய். எப்பதான் எனக்கு அந்த திருவடியை காட்ட போறேன்னு மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத வேதனையோட கந்தர் அனுபூதி பாடி முடிக்கிறேன். அன்னைக்கு வகுப்பெடுக்கிறேன். வகுப்பெடுக்கும் போது இதே வார்த்தையை சொல்றேன், முருகன் நம்மளை ஒருபோதும் கைவிட மாட்டார், கூட இருப்பாருன்னு அப்படி சொல்லி முடிச்ச அடுத்த நிமிஷம் கிளாஸ் எல்லாம் முடியுது. முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு வாட்ஸ்அப்ல என்னுடைய அடியார் ஒருத்தவங்க போட்டோ அனுப்புறாங்க, முருகன் எனக்கு திருப்புகழ் புத்தகம் கொடுக்குற மாதிரி. இது நாள் வரைக்கும் அவங்க அப்படியெல்லாம் அனுப்புனது கிடையாது. அழுதே விட்டேன் நான். சாமி என்னன்னா எப்பவும் கூட இருக்கிறேன்டா, கவலைப்படாதன்னு சொல்லிக்கொண்டே இருக்கிறார். இதை கேட்கறதுக்கு நம்ம தயாராகும்.